கௌதம் சீரியல் இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ண ஆஃப்லையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம் வந்து டிஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருப்பினும் வந்து ஜேபியோட ஆளுங்க வந்து கௌதம் கையை வந்து இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணதுனால இந்திரா வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என்ன ஆச்சு பாத்தியாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்து காரில் அலமையிலையும் அவங்க ஹஸ்பண்டையும் தூக்கி வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே கொடுக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. சே இப்படி அவனை எதிரியே பார்க்கல பாரு, நம்ம அவங்கள வச்சு தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம், ஆதாரத்தை வச்சு எதா பண்ணலான்னு பார்த்தாங்க, கடைசியில் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் அதெல்லாம் இருக்கட்டும், உன் கையை பாரு என்ன ஆச்சு, நம்ம உடனே வந்து இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டுக்கு போகலாம், அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொன்னால் கட்டு போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கௌதம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, ஏன்டா அது மாதிரிலாம் வெளியில் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்க, கொஞ்சமாவது வீட்டுக்குள்ளே வந்து இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் வந்து கையில் வந்து கட்டை வந்து பார்த்துட்றாங்க. என்னாச்சு அதானே பார்த்தேன், இந்திராவோட போனால் ஒரு நாளாவது உருப்படுதா, எல்லா நாளும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லி ராகினி என்னமோ நல்லவங்க மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜாக்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா, அப்புறம் அவள் தான் நீங்கள் சும்மானு இருக்கவே மாட்டிங்களா, ஆமாம்மா இந்த வீட்டில் அமைதியாக இருந்துட்டா தான் இவங்களுக்கு வந்து புறப்போட்ட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஹேமா வந்து சத்தம் போடுறாங்க. அந்த இடத்துல ஏங்க அவங்க 2 பேரும் வெளியில் போகிறாங்க, இந்திரானால தான் பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்குலாம் வந்து மனசாட்சியே ஒன்று இல்லையான்னு சொல்லி ஏமா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகினியை ஏய் என்னடி ஆவுனா வந்து அந்த பக்கமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்திராவை பற்றி உனக்கு என்ன தெரியும், உங்களை விட இந்திரா இந்த குடும்பத்துக்கு ஏக போக நல்லது செஞ்சுருக்கா, உனக்கு என்ன தெரியும், இந்த குடும்பத்தை வந்து ஏதாவது குழப்பறிக்கிட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு ஜெயாக்கா கிட்ட மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கணுமே, அது மாதிரிலாம் எங்களாலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஏமா வந்து சமயம் வந்து பதிலடி கொடுக்குறாங்க. உங்கள்கிட்டலாம் எதுவும் பேச முடியாது, சரிம்மா நீ கௌதம் வந்து வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்க வேணாம், பார்த்து கொஞ்சம் உஷாராக இருப்பா, நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது வந்து கௌதம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லி கைக்கு வந்து அப்படியே ஏதோ மருந்து இதெல்லாம் வந்து தடவிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க ராகினியும் நம்ம கதிரும். என்னடா கதிரு, ஏதாவது ஒரு காரியமாவது உருப்பிட்டுச்சான்னு பார்த்தா ஒன்றும் உருப்படவே இல்லையே சித்தி, நீங்களும் வந்து மல்லு கட்டுறீங்க, தலையில நிற்கிறீங்க, ஆனால் எதுவும் செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியவே இல்லை, ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நம்மலாம் ஒன்றா தான்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை தடுத்தேன்னு சொல்லுங்கள், சும்மா அது பேசிகிட்டு இருக்கீங்க, ஜேபிங்கிறீங்க, ஆனால் ஒன்றும் கிழிச்ச மாதிரி தெரியவே இல்லை, இந்திராவனால் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து எல்லா அதிகாரமும் அவளுக்கு கீழே வந்து வரப்போகுது, அப்படி இருக்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, கூடிய சீக்கிரம் வந்து அவளை எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் அப்பன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இது மாதிரி கையில் வந்து இந்திரா நிதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது வச்சுருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணித்தாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல உடனே சரி நான் ரெடி பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு ஒரு காப்பி வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வாவ் சூப்பர்ரா, நீ இந்த அளவு பக்காவாக வந்து செஞ்சு தருவேன் எதிரே பார்க்கல, ஓகே இதை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாம் சீரு சிறப்பமாக செம்மையாக வந்து செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கௌதம் ராமச்சந்திரன் எல்லாரும் கேஷுவலாக வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டையே வந்து தலைகீழ ஆக்கி காட்டுறேன், எல்லாரும் வந்து இந்திரா வந்து வெறுக்கிற மாதிரி நான் ஆக்க தான் போகிறேன் அப்படின்னு நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. சரி அதையும் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்திரா உன்னோட உண்மையான முகம் இப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சொல்கிறாங்க. என்னடா ஆகும்னா வந்து ஏமாத்தக்காரி பித்தலாட்டக்காரின்னு என்னென்னமோ சொல்லிகிட்டே இருக்க, என்னதாண்டா உன் பிரச்சனைன்னு ராமச்சந்திரன் வந்து பேசணுன்னே கடுப்பாயிட்டாங்க. அப்பா என்னையே வந்து புத்திமதி சொல்கிறீங்களே, இந்திரானால நம்ம குடும்பத்துக்கு பேர் புகழ் பெருமை எல்லாம் கிடைக்க போதுன்னீங்களே, அவள் வேலையே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு, நம்ம குடும்பத்தையும் வந்து இது மாதிரி ஆக்கி விட்டான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. அந்த இடத்துல உடனே கௌதமுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், ஒத்த கையால் வந்து ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே ஏர்லேயே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல டேய் அண்ணங்கிற கொஞ்சமாவது மரியாதை இருக்காடா, ஆகுனா வந்து அடிக்க கை வாங்குற, இந்த கை சரியில்லை அதனால தான் ஒத்த கையை பிடிச்சி தூக்குனதும் நிப்பாட்டினேன், இல்லைன்னு வச்சுக்கியேன் அப்புறம் அவ்வளோதான், என் மனைவியை பற்றி பேச இவனுக்கு யார் உரிமையை கொடுத்தா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல எனக்கு என்னடா பேசணும்னு அவசியமா தேவையுமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடித்தான், இந்திரா என்ன கூடிய சீக்கிரம் வந்து நல்லபடியாக வந்து அதிகாரி ஆக போகிறாளேங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அங்கே என்ன தெரியுமா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் அப்பா நான் செஞ்சது தப்பா ரைட்டானு எனக்கு ஒன்றும் புரியலப்பா, நீயே பேசி ஒரு முடிவுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் இது ஃபுல்லாகவே வந்து போலியானது தான், இருப்பினும் ராமச்சந்திரன் பார்த்து பேரதிர்ச்சியாக வராங்க. வீட்டில் இருக்கிற ஹேமா சுபா
எல்லாரும் வந்து ஃபோட்டோவை பார்க்குறாங்க. நம்ம இந்திராவும் வந்து ஃபோட்டோ வந்து பார்த்துடுறாங்க. அச்சச்சோ! இது மாதிரி ஒரு விஷயம்லாம் வெளில வந்துச்சுன்னா, எப்புட்றா இது எனக்கு வேலை கிடைக்கும்? யார்றா பண்ண சதி வேலை? அப்படின்னு சொல்லும்போது, கௌதம் பார்த்துடுறாங்க. இது கண்டிப்பா இந்திரா இல்லவே இல்ல. அது உனக்கு தெரியும். நீ நம்புற. ஆனா என்ன பொறுத்தளவு வந்து இந்திரா தான் இது மாதிரி வச்சிருக்கான்னு எனக்கே தோணுது. அப்படி இருக்கும்போது, இவளுக்கு யார்றா வேலையெல்லாம் குடுப்பா? அவ்வளதான் வேலைக்கு மிகப்பெரிய ஆப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாங்க அந்த இடத்துல கௌதம் கோவம் வந்துச்சு பாருங்க. கன்னத்திலே புடிச்சு புடிச்சுன்னு அடிக்கலான்னு இருக்கிறப்ப, பஞ்சாயத்து பண்றாங்க அந்த இடத்துல நம்ப ராகினி. கொஞ்சமாவது அமைதியா இருக்கீங்களா? அக்கா இல்லாத நேரம் பார்த்து இப்படி சண்டை போடுறீங்க. ஓ! இப்போ வந்து அக்கா புராணத்த எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே, ஓகே. என்னது பொழுது போச்சே! ஒண்ணும் பிரச்சனை பண்ணலையேன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, என்னடா புதுசு புதுசா தினுசு தினுசா வந்து யோசிப்பீங்களா? மாமா சத்தியமா அது இந்திரா கிடையவே கிடையாது. அது நம்ப எல்லாருக்கும் தெரியும். ஆமாம்மா நம்ப எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லார்ட்டயும் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. இந்த பிரச்சனைய எப்படிதான் இந்திரா வந்து சமாளிக்க போறா? ஒண்ணும் புரியலையே! இப்பதான் வந்து இந்திராவோட பேப்பர்லாம் வந்து எரிக்கலான்னு பார்த்தாங்க. நான் கடைசி நேரத்துல வந்து காப்பாத்தணும். அது எல்லாம் ஜெராக்ஸுங்கிறனால பிரச்சனை இல்ல. இப்ப இது வேற பிரச்சனையாயிட்டு இருந்தா, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த திட்டத்த வந்து கௌதமும், இந்திராவும் சேர்ந்து எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டா இருக்க போது. ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.